வெல்கம் டு மைண்ட் பீட் சேனல். அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம். அனைவரையும் மைண்ட் பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன். மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இப்போதான் மைண்ட் பீட் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் அது உங்களுக்கு வருங்க. பொன்னன் மறைந்தவுடன் இலைச்சருகுகள் சத்தம் கேட்டு விக்ரமன் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். குந்தவி மரங்களின் மறைவிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சற்று நேரம் மௌனமாய் இருந்தார்கள். சோழ நாட்டாரின் யோகியதை நன்றாக தெரிந்து போய்விட்டது. இப்படித்தான் சொல்லிக் கொள்ளாமல் கூட ஓடி போக பார்ப்பார்களா என்றாள் குந்தவி. விக்ரமன் மறுமொழி சொல்லாமல் சும்மா இருந்தான். வள்ளுவர் பெருமான் முயற்சி தீர்வினையாக்கம் என்று மட்டும்தானா சொல்லியிருக்கிறார்? நன்றி மறப்பது நன்றன்று என்று சொல்லியிருப்பதாக எனக்கு கேள்வியாயிற்றே என்று குந்தவி சொன்னபோது விக்ரமனுக்கு தூக்கி வாரி போட்டது. உனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை என்று மேலே பேச திணறினான். ஆம், நீங்கள் குழி தோண்டி புதையல் எடுத்ததை பார்த்து கொண்டிருந்தேன், எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். உண்மையாகவா? ஆமாம், உங்கள் பொய் வேஷத்தையும் தெரிந்து கொண்டேன். விக்ரமன் சற்று யோசித்து, அப்படியானால் நான் சொல்லிக்கொள்ளாமல் ஓடிப்போக நினைத்ததில் என்ன ஆச்சரியம்? தேசப்பிரஷ்டன், மரண தண்டனைக்கு துணிந்து தாய்நாட்டுக்கு வந்தவன் சொல்லாமல் திரும்பி ஓட பார்ப்பது இயல்பல்லவா என்றான். உயிர் இழப்பதற்கு பயந்துதானே? ஆமாம், இந்த உயிர் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு எனக்கு தேவையா இருக்கிறது. என் தந்தைக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கும் இந்த தாய் திருநாட்டுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்கும் இந்த உயிர் வேண்டியிருக்கிறது. ஆனால் உங்களுடைய உயிர் இப்போது உங்களுடையதல்லவே. மகேந்திர மண்டபத்தில் அந்த பழைய உயிர் போய்விட்டது. இப்போது இருப்பது நான் கொடுத்த உயிர் அல்லவா? அது எனக்கல்லவா சொந்தம் என்றாள் குந்தவி. விக்ரமன் மீண்டும் யோசனையில் எழுந்தான். பிறகு குந்தவியை உருக்கத்துடன் நோக்கி, நீ சொல்லியது ஒரு விதத்தில் அல்ல, பல விதத்திலும் உண்மை. மகேந்திர மண்டபத்தில் நீ என்னை பார்த்து காப்பாற்றியதனால் மட்டுமல்ல, 3 வருஷத்துக்கு முன்பு காஞ்சியிலும் மாமல்லபுரத்திலும் உன்னை பார்த்தபோது என் உயிரை உன்னுடையதாக்கி கொண்டாய் என்றான். ஆ, இது உண்மையா என்றாள் குந்தவி. ஆமாம், ஆகையினால் உன்னுடைய உயிரையத்தான் நீ காப்பாற்றி கொண்டாய். இது உண்மையானால் என்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் ஓட பார்த்தீர்களே, அது எப்படி? என்ன நியாயத்தில் சேர்ந்தது என்று குந்தவி கடுமையான குரலில் கேட்டாள். அது தவறுதான், ஆனால் காரணம் உனக்கு தெரியாதா? உன்னிடம் சொல்லிக்கொண்டால் பிரிய மனம் வராது என்ற பயம்தான் காரணம். நீ விடை கொடுக்காவிட்டால் போக முடியாதே என்ற எண்ணம்தான் காரணம். என்னை பற்றி அவ்வளவு கேவலமாக ஏன் எண்ணினீர்கள்? நீங்கள் போவதை நான் ஏன் தடுக்க வேண்டும்? உங்களுடைய கடமையை செய்வதற்கு நான் ஏன் குறுக்கே நிற்க வேண்டும்? நான் எண்ணியது பிசகு என்று இப்போது தெரிகிறது. உன்னிடம் நான் எல்லாவற்றையும் முதலிலேயே சொல்லியிருக்க வேண்டும். சொல்லி உன்னுடைய உதவியை கோரியிருக்க வேண்டும். மறைக்க முயன்றது பிசகுதான். போனது போகட்டும், இனிமேல் நடக்க வேண்டியதை பேசுவோம். உங்கள் படகோட்டி திரும்பி வரும் வரையில் இங்கே உட்காரலாம் என்றாள் குந்தவி. படகோட்டி என்றதும் விக்ரமன் மனதில் ஒரு சந்தேகம் உதித்தது. குந்தவியை சிறிது வியப்புடன் நோக்கினான். இங்கே கட்டியிருந்த படகு எங்கே என்று தெரியுமா என்று கேட்டான். தெரியும், ஆற்றோடு போய்விட்டது. படகோட்டிக்கு வீண் அலைச்சல்தான். எப்படி போயிற்று? ஒருவேளை நீ? ஆம், நான் தான் படகின் முடிச்சை அவிழ்த்து விட்டேன். என்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் போக நினைத்ததற்கு தண்டனை. விக்ரமன் சற்று மௌனமாய் இருந்துவிட்டு, அதுதான் முன்னமே சொன்னேனே, உன்னிடம் சொல்லிக்கொண்டால் பிரிந்து போக மனம் வருமோ என்னமோ என்று பயந்தேன் என்றார். அம்மாதிரியெல்லாம் பயந்து கொண்டிருந்தால் உங்கள் மூதாதையரான கரிகால சோழர் தீவாந்திரங்களை எல்லாம் வென்றிருக்க முடியுமா என்று குந்தவி கேட்டாள். முடியாது. ஆகையால் தான் இப்போது தைரியமாக உன்னிடம் விடை கேட்கிறேன், உதவியும் கேட்கிறேன். இந்த நதியை தாண்டுவதற்கு படகும், அப்பால் மாமல்லபுரம் போவதற்கு குதிரையும் கொடுத்து உதவ வேண்டும். கொடுக்கிறேன். ஒரு நிபந்தனை இருக்கிறது. நிபந்தனையா? ஆமாம், கண்டிப்பான நிபந்தனை. போன தடவையை போல் என்னை கரையில் நிறுத்திவிட்டு நீங்கள் கப்பலில் போய்விடக்கூடாது. நீங்கள் போகும்போது கப்பலில் என்னையும் அழைத்து போக வேண்டும். விக்ரமனுக்கு அளவில்லாத திகைப்பு உண்டாயிற்று. குந்தவியின் மெல்லிய கரத்தை பிடித்து கொண்டு தழுதழுத்த குரலில், தேவி, என்ன சொன்னாய்? என் காதில் விழுந்தது உண்மையா? அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு நான் என்ன செய்துவிட்டேன்? உலகமெல்லாம் புகழ் பரவிய மகா பல்லவ சக்கரவர்த்தியின் ஏக புதல்வியாகிய நீ இந்த தேசப்பிரஷ்டனுடன் கூட கடல் கடந்து வருவாயா என்றான். குந்தவி காவேரியின் பிரவாகத்தை நோக்கிய வண்ணம், உங்களுக்கு என்ன இவ்வளவு சந்தேகம்? பெண் குலத்தை பற்றியே நீங்கள் இழிவாக நினைக்கிறீர்கள், அதனாலே தான் சந்தேகப்படுகிறீர்கள் என்றாள். இல்லவே இல்லை, அருண்மொழி தேவியை தாயாக பெற்ற நான் பெண் குலத்தை பற்றி ஒரு நாளும் இழிவாக நினைக்க மாட்டேன். ஆனால் நீ என்னுடன் வருவது எப்படி சாத்தியம்? உன் தந்தை சக்கரவர்த்தி சம்மதிப்பாரா?
என் தந்தை நான் கேட்டது எதையும் இதுவரை மறுத்ததில்லை, இப்போதும் மறுக்க மாட்டார். அப்போது மகாராஜா என்ற குரலை இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள். அந்த குரல் பொன்னனுடையதுதான். அவர்கள் உலகை மறந்து பேசிக் கொண்டிருந்த சமயம் பொன்னன் மெதுவாக பின்புறம் வந்து அவர்கள் அருகில் நின்று கொண்டிருந்தான். கடைசியாக அவர்கள் பேசிய வார்த்தைகளும் அவன் காதில் விழுந்தன. விக்ரமன் பொன்னனை பார்த்து, எப்பொழுது வந்தாய் பொன்னா? படகு அகப்படவில்லையே. இந்த தேவிதான் படகை அவிழ்த்து விட்டு விட்டாராம். நமக்கு வேறு படகு தருவதாக சொல்கிறார் என்றான். காதில் விழுந்தது மகாராஜா. ஆனால் இவ்வளவு தொல்லை எல்லாம் என்னத்திற்கு என்றுதான் தெரியவில்லை. தேவி சொல்வதை ஒரு நாளும் சக்கரவர்த்தி தட்டமாட்டார். தங்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி. குந்தவி வீராவேசத்துடன் எழுந்து பொன்னனுக்கு எதிராக நின்றாள். என்ன சொன்னாய்? படகோட்டி, உங்கள் மகாராஜாவை மன்னித்து காப்பாற்றும்படி சக்கரவர்த்தியிடம் நான் சொல்ல வேண்டுமா? ஒரு தடவை அந்த தவறு நான் செய்தேன், இனிமேல் செய்ய மாட்டேன். இவர் தமது கையில் பிடித்த கத்தியின் வலிமையினால் ஒரு ஜான் பூமியை வென்று ராஜாவானால் அந்த சரண் பூமிக்கு நான் ராணியாயிருப்பேன். இவர் உன்னைப் போல படகோட்டி பிழைத்து ஒரு குடிசையில் என்னை வைத்தால் உன் மனைவி வள்ளியைப் போல் நானும் அந்த குடிசையில் ராணியாயிருப்பேன். இவரை மன்னிக்கும்படியோ இவருக்கு சோழ ராஜ்யத்தை கொடுக்கும்படியோ சக்கரவர்த்தியை ஒரு நாளும் கேட்க மாட்டேன். எனக்காக நான் என் தந்தையிடம் பிச்சை கேட்பேன், ஆனால் இவருக்காக எதுவும் கேட்டு இவருடைய வீரத்துக்கு மாசு உண்டாக்க மாட்டேன் என்றாள். பொன்னன் தேவி என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தான். அவனை பேச விடாமல் குந்தவி மீண்டும், ஆம், இன்றைய தினம் இருவருடைய வேஷம் வெளிப்பட்டு இவருக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டாலும் நான் உயிர் பிச்சை கேட்க மாட்டேன். தண்டனையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் என்னை இவருக்கு மனம் புரிவிக்க வேண்டும் என்று மட்டும் வரம் கேட்பேன் என்றாள். தேவி, தாங்கள் அவ்விதம் வரம் கேட்க வேண்டி வரும் என்றே தோன்றுகிறது. அதோ பாருங்கள், படகுகளில் வீரர்கள் வருவதை என்றான் பொன்னன். விக்ரமனும் குந்தவியும் துணுக்கடைந்தவர்களாக பொன்னன் கை காட்டிய திசையை நோக்கினார்கள். ஒரையூர் பக்கத்திலிருந்து 4 படகுகள் வந்து கொண்டிருந்தன. வசந்தத்தீவில் அடர்த்தியாக வளர்ந்திருந்த மரங்கள் இத்தனை நேரமும் அப்படகுகளை மறைத்து கொண்டிருந்தன. இப்போதுதான் அவை ஒரு முடுக்கத்தில் திரும்பி அவர்களுடைய கண்ணுக்கு தெரிந்தன. படகுகளில் பொன்னன் சொன்னபடியே வேல் தாங்கிய வீரர்கள் கும்பலாயிருந்தார்கள். படகுகள் கணத்துக்கு கணம் கரையை நெருங்கிக் கொண்டிருந்தன. படகில் வரும் வீரர்கள் யார்? நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தியின் வீரர்களா? பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே. இந்த கதையை கேளுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மைண்ட்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். Thank you for watching.